Greetings to you all. Once again, people are from Zoom as well as on Facebook. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். We had an amazing time with God. ஆண்டவரை உயர்த்துவதிலும் ஆண்டவருடைய பிரச்சனத்துல தங்கியிருப்பது தான் ஒரு மேலான அனுபவம். இந்த உலகத்துல நம்ம நிறைய அனுபவத்தை எதிர்பார்க்கிறோம். யூ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு நம்ம கம்பெனிக்கு போனா கேட்பாங்க, அல்லது ஏதோ ஒரு ஜாப் இன்டர்வியூல போனாலும் த மோர் வி எக்ஸ்பீரியன்ஸ் காட், இங்க நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆக தான் நம்ம வந்து வேலைகளை பழக்குவோம். அதே போலதான் we have to experience the presence of God every day in our life so that we can practice to be stay with him all the time. நம்ம அவரை அணுகாம அவரோட பிரசன்ஸை உணராம we cannot say that I'm with God. Hallelujah. நம்ம அநேக நேரத்துல I'm with God, I'm a Christian, I have a cross in my neck, I have a Bible under my pillow. அதெல்லாமே நம்ம சொல்றேன். நான் தூங்கும் போது பைபிள் வச்சுட்டு தான் தூங்குறேன், சிலுவை போட்டுட்டு தான் நான் வண்டி எடுக்கிறேன். அதெல்லாமே நம்ம பண்ற ஒரு என்ன சொல்றது, ஒரு செகண்டரியான காரியம். ஆனா தேவன் எதிர்பார்க்கறது அவரோட ஒரு உறவுல இருக்கணும், அவரோட ஒரு ஐக்கியத்துல இருக்கணும், அவரோட ஒரு பெலத்துல இருக்கணும். Hallelujah. Only that alone can say that we are a true Christian, we are with Christ and he is with us and we have an amazing relationship with God. And the relationship we have to experience it every day. தேவனோட சன்னிதானத்துல ஒவ்வொரு நாளும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேணும். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட தான் இன்னைக்கும் நம்மளும் தேவனோட சன்னிதானத்துல காத்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் காத்திருக்கணும். நம்ம not only on Saturdays or Sundays. இன்னைக்கு நிறைய Sundays மட்டும்தான் the people experience the presence of God. That is dangerous. I always say the Sunday Christians are very dangerous. சரிங்களா? So experience the presence of God all the time. எங்கெங்க உங்களுக்கு முடியுமோ, எப்பப்போ உங்களுக்கு டைம் இருக்கோ, allow God to interact in your life, allow God to talk to your life. ஏன்னா he is the God who talks to us, he is the God who still speaks to us. அவர் இன்னும் நம்ம கிட்ட பேசுற வல்லவராக இருக்கிறார். நமக்காக மட்டுமில்லை, இந்த உலகத்தின் ரட்சகராக இருக்கிறார். எல்லாத்தோடையும் பேசுறதுக்கு அவர் உள்ளவரா இருக்கிறார். ஆனால் நாம அவரை அலோவ் பண்ணணும். ஹல்லேலூயா. ஓகே, பிரைஸ் ஜீசஸ். இன்னைக்கு கொஞ்சம் we're going to talk something literally fast. கொஞ்சம் ஃபாஸ்டா தான் இன்னைக்கு நம்ம சில காரியங்களை பேசப்போம். because I want to finish it by 6. end time revival பத்தி இன்னைக்கு சில காரியங்களை வசனத்தின் மூலமாக உங்ககிட்ட நான் கொண்டு வர விரும்புறேன். நிறைய காரியம் நம்ம இந்த ரிவைவலை பத்தி பார்த்துக்கிறோம். அதுவும் இந்த கடைசி கால எழுப்புதலை பத்தி நம்ம நிறைய காரியங்கள் இப்போ எஸ்பெஷலி ஆஃப்டர் த லாக்டவுன் நிறைய காரியங்கள் நம்ம கேட்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிவிலையும் சரி, யூடியூப்லையும் சரி, லாட் ஆஃப் திங்ஸ் வி ஆர் ஹியரிங் அபவுட் எவ்ரிவேர். நம்ம இந்த கடைசி கால எழுப்புதலை பத்தி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். அப்ப இந்த கடைசி கால எழுப்புதல் என்னடா எழுப்புதல் சொல்றாங்க. இதே தான் ஒவ்வொரு செஞ்சுரிஸ்லயும் ஒவ்வொரு சினாரியோலையும் இந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த காலகட்டம் ஏன் கடைசி காலம் சொல்லும் போது வாட் எவர் தி திங்ஸ் ஹேப்பனிங் அரவுண்ட், நம்ம வேத வசனத்தின்படி பார்க்கும் பொழுது இப்ப நடக்கிற காரியங்களையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, எஸ், த வேர்ல்ட் இஸ் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் த லாஸ்ட் பீரியட். அப்ப இந்த கடைசி பீரியட்ல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த லாஸ்ட் மொமெண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கும் போது ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே காரியம் அவரோட நம்ம வாழணும். It's not being a Christian, but we have to be in Christ. I always say Christian doesn't matter to God, okay, but be in Christ matters to God. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கணும். கிறிஸ்துவனாக இருக்கிறத விட கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்துவனாக இருக்கிறாங்க, ஆனா பட் God is expecting has to be in Christ. That is more important. rather than உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல நீங்க வந்து கிறிஸ்டியன் போடுறது வந்து பெருசு இல்ல, பெரிய மேட்டர் இல்ல. அதே மாதிரி உங்க சர்ச் ரெக்கார்ட்ஸ்ல நீங்க கிறிஸ்டியன் சொல்லி போடுறது ஒரு பெரிய மேட்டர் இல்ல. உங்க பேர் வந்து கிறிஸ்துவ பேராக, பைபிள்ல பெஸ்ட் நேமாக, எல்லாத்தையும் சூப்பரான நேம் அப்படி பார்த்து எடுக்கிறதுல மேட்டர் கிடையாது. whether you are in Christ or not really matters. That is a revival among everyone. அப்பந்தான் ஒரு எழுப்புதல் ஒவ்வொருத்தருக்குள்ளும் தனிப்பட்ட முறையில வந்திருக்குன்னு அர்த்தம். எப்போ ஒருத்தங்க born again எக்ஸ்பீரியன்ஸ்ல, கிறிஸ்துவுக்குள்ள மறுபிறப்புல, அந்த மறுபிறப்பின் அனுபவத்துக்குள்ள வந்து தேவனுடைய சன்னிதானத்துல வந்து நின்று, நீங்க தான் என்னுடைய ரட்சகர், நீங்க தான் என்னோட மீட்பர், நீங்க தான் என்னோட ஒரே வழின்னு சொல்லி அவரோட ரத்தத்தால கழுவப்பட்ட பிள்ளைகள், அந்த ஒரு அனுபவத்துக்குள்ள வரவங்க தான் they are into the revival அர்த்தம். சரிங்களா? இது எல்லாமே காலகாலமாக நிறைய ரிவைவல் நடந்துட்டு இருந்தது. இந்த ஃபர்ஸ்ட் ரிவைவல் நம்ம பார்த்தோம் இந்த டே ஆஃப் பென்டிகாஸ்டுக்கு அப்புறம் நடந்த அந்த அப்போஸ்டல்ஸ் மூலமாக ஒரு பெரிய ரிவைவல் நடந்தது. அது ஆல்மோஸ்ட் வந்து இட் ஸ்டார்ட் ஸ்ப்ரெடிங் அக்ராஸ் த கண்ட்ரி. ஒரு 50 இயர்ஸ்க்குள்ளேயே பயங்கரமா எல்லா கண்ட்ரிலும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது ஹெவி ரிவைவல். அதுக்கப்புறம் நிறைய காரியங்கள் நம்ம இந்த ரிவைவலோட ஹிஸ்டரி பத்தி பார்க்க போனா அது வந்து இன்னொரு சப்ஜெக்ட். சரிங்களா? இன்னைக்கு இந்த எண்ட் டைம் ரிவைவலுக்குள்ள ஒரு மிகப்பெரிய அடையாளம் என்னன்னா, நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம் வந்து
இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில இருக்கும்போது சொன்ன ஒரு வசனம், மத்தேயு 24ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். இது ஒரு சிம்பிள் அடையாளம். சரிங்களா? நோவாவோட காலத்துல என்ன அடையாளம்? நிறைய அடையாளம் இருந்தது. அது ஒரு அடையாளத்தை மட்டும் நான் சொல்றேன். உலகம் எங்கும் ஒரு கைண்ட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் நடந்தது. உலகம் எங்கும், ஒரு பர்டிகுலர் கண்ட்ரி மட்டும் இல்ல, ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் மட்டும் இல்ல, உலகம் எங்கும் ஒரு டிஸ்ட்ரக்ஷன் நடந்தது. எல்லா லேண்டும் அழிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் யார் யார் தேவனுடைய சன்னிதானத்துல இருந்தாங்க, அந்த வெறும் அந்த 8 பேர் மட்டும்தான். அப்ப அந்த நோவாவோட ஃபேமிலி மட்டும்தான் அந்த கப்பல்ல இருந்து மீட்கப்பட்டாங்க. அப்போ அந்த வேர்ல்டு ஃபுல்லாவே ஒரு 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 கைண்ட் ஆஃப் ஒரு அழிவுக்குள்ளாக போச்சு. இப்போ பார்க்கும் பொழுது இது வரைக்கும் இந்த வேர்ல்டு லெவல் பேண்டமிக் எங்கேயுமே வந்ததில்லை. நம்ம ஹிஸ்டரியை பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் கண்ட்ரி அல்ல பர்டிகுலர் கான்டினென்ட் அஃபெக்ட் ஆயிருக்கு, ஆனால் அந்த வேர்ல்டு லெவல் அஃபெக்ட் ஆனதில்ல. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேர்ல்டு லெவல்ல ஒரு பெரிய பேண்டமிக் வந்திருக்கு. இந்த எல்லா நூக் அண்ட் கார்னர்ஸ்லயும் நம்ம வந்து we are hearing about the death, we are hearing about the fear, we are hearing about all these things. So that is the greatest sign that இதான் ஒரு கடைசி காலம் சொல்லிட்டு. இது மட்டும் மேல இதை குறித்து நிறைய வசனங்கள் நம்ம பார்க்கலாம். இன்னொன்னு பார்க்கும் பொழுது அதே 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 அதிகாரத்துல கொஞ்சம் முந்தின வசனம், அதாவது நோய் நாட்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் சில காரியங்கள் நிறைய சொல்லுவார் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. அதுல இன்னொரு வசனம் என்ன போட்டிருக்குன்னா, மத்தேயு 24:10, அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்தும் ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். இந்த பகைங்கிற ஒரு காரியம் வந்து இப்ப இந்த கடைசி காலத்துல ரொம்ப அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க 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 பாக்குறீங்களா இல்லையான்னு தெரியல. ஒரு 20 இயர்ஸ் அதாவது 20 இயர்ஸ்க்கு முன்னாடி கூட ஒரு ஃபேமிலிக்குள்ள நல்ல ஒரு பாண்ட் இருந்தது, அந்த கசின்ஸ்குள்ள நல்ல ஒரு பாண்ட் இருந்தது. இப்போ பாருங்களேன், இப்போ 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 அதெல்லாமே ஒட்டைய ஆரம்பிச்சிருச்சு. ஈவன் ஃபேமிலிக்குள்ள ஓன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்குள்ளேயே அந்த ஒரு பாண்ட் இல்ல, ஒரு பகை வர ஆரம்பிச்சது. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி வந்து இந்த அளவுக்குலாம் இருந்தது இல்ல. ஒரு ஃபேமிலி பாண்டேஜஸ் இருந்தது, நல்ல ஒரு க்ளோஸா இருப்பாங்க, ஒரு கம்யூனிட்டியில அவங்க இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, எல்லாத்துக்கூட பேசணும்னு ஆசைப்படுவாங்க. இன்னைக்கு வந்து சிசிடிவி கேமராஸ் எல்லா வீட்லயும் மாட்டிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க பாக்குறானா இல்லையா தான் பார்க்க வேண்டிய வேலையா இருக்குது. ஏன்னா பிகாஸ் they don't want to trust anyone. எல்லாத்துக்கும் அந்த ஹேட்ரட் வளர்த்து வச்சுட்டாங்க. யாருக்கிட்டையும் யாரும் பேசணும்னு அவங்களுக்கு வந்து ஒரு இது இல்லை. அப்போ இது எல்லாமே நம்ம இதே சைன் பார்க்கும்போது we are living in the last time, but the last time God has promised there is one more revival come, that is the end time revival. இது வந்து எங்க நடக்க போகுது, எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்க நம்ம பார்க்கலாம். the end time revival would be the amazing revival. பாருங்களேன், நிறைய இடத்துல ரிவைவல் நடந்தது. அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவல் நடந்தது, that shook the America. ஆப்பிரிக்கால ரிவைவல் நடந்தது, டேவிட் லிவிங்ஸ்டன் மூலமாக ஒரு ரிவைவல் நடந்து, ரெய்னார்ட் பாங்கே மூலமாக பெரிய ரிவைவல் நடந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் சவுத் கொரியா வேல்ஸ் ரிவைவல், யூரோப்ல நடந்த ரிவைவல், ஒவ்வொரு இடத்துலயும் அர்ஜென்டினா நடந்த ரிவைவல், நிறைய ரிவைவல்ஸ் நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். சைனால நடந்த ரிவைவல், இந்தியால இந்த ஃபர்ஸ்ட் அப்போஸ்டல் இங்க வரும்போது செயின்ட் தாமஸ் வரும்போது இங்கேயும் ஒரு ரிவைவல் நடந்தது, இந்த ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் ரிவைவல் நடந்தது. அதுக்கப்புறம் we are waiting for the one more revival. இந்த இடத்துல இந்த கடைசி கால எழுப்புதலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். and God is expecting a mighty move of the Holy Spirit. ஏன்னா the வேத வசனம் சொல்லுது, in the last days I will pour out my spirit upon all the flesh. அந்த ஒரு இன்சிடென்ட் தான் இப்ப நடந்துட்டு இருக்குது. இப்போ ரீசெண்டா ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி, if anybody wants to receive the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் பெறதுனா it would be very very tough for them. They have to pray a lot, they have to be in the presence of God years together. They will wait and God's mercy will pour out his spirit upon them. ஆனா இப்போ பாருங்களேன், இப்போ ரொம்ப ஈஸியா நிறைய பேருக்கு, அதனாலதான் அதோட வேல்யூ நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. பரிசுத்த ஆவியானவரோட வேல்யூ ரொம்ப ஈஸியா, ஒரு மீட்டிங் போறாங்க, யாராவது ஒருத்தர் கை வைக்கிறாங்க, அது ஈஸியா கொடுக்கப்படுது. ஏன்னா வசனத்தின் படி கடைசி காலத்துல மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்படணும். சரிங்களா? அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்குது. So that clearly shows that we are living in the last days. in the outpouring of the Holy Spirit இந்த மாதிரி எந்த காலத்திலயும் இருந்ததில்ல. இப்போ ரீசெண்ட் 10 years or 15 yearsக்குள்ள பார்க்கும்போது the outpouring of the Holy Spirit was massive. எக்ஸ்ட்ராடினரியா அவர் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கார். I still remember DJ Dinaran uncle, he waited for 7 years to receive the Holy Spirit. அவர் 7 வருஷம் பரிசுத்த ஆவியினருக்காக மட்டுமே ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். இன்னைக்கு யாருமே, இன்னைக்கு வந்து டக்குன்னு இன்னைக்கு எல்லாம் 7th டேல யாருமே 7வது நாள்லயே அவங்களுக்கு எல்லாம் கிடைக்காது. அவங்களுக்கு அதை பத்தி எதுனே தெரியாமலே இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் கிடைக்க ஆரம்பிக்குது. சரிங்களா? சோ அப்ப அந்த அளவுக்கு தேவன் வந்து பரிசுத்த ஆவியானவருடைய ஊற்றுதல் இந்த கடைசி காலத்துல பயங்கரமா நடத்திட்டு இருக்காரு. So that is the greatest sign that we are in the end time, that God is pouring out his spirit so that a greater outburst of the revival will happen.
ஒரு பெரிய ரிவைவல் வர்றதுக்காக ஆண்டவர் வந்து இந்த ஒரு பிளான்ஸ் அண்ட் பர்பஸை பண்ணிட்டு இருக்கார். ஃபைன். அப்போ இதோட மெயின் ஆதாரம் இந்த எண்ட் டைம் ரிவைவல் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு எங்க போட்டிருக்குன்னா, the first Peter chapter 1 verse 5. If you have Bibles with me, you can turn around or maybe you can note it down. அதுக்கப்புறம் நீங்க பார்த்துக்கலாம். 1 பேதுரு 1:5 கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு. சரி, இந்த வசனத்தை நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமா இருக்கிற ரட்சிப்பு. அப்ப இந்த லாஸ்ட் டைம்ல, அதாவது இந்த 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 லாஸ்ட் டேஸ்ல ஒரு சால்வேஷனை ஆண்டவர் வந்து கட்டளையிட வைக்கிறார். வெளிப்பட போகுது. ஓகே, கடைசி காலத்துல வெளிப்பட போக ஆயத்தமா இருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக. அப்போ ஆண்டவர் வந்து ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு, இந்த லாஸ்ட் டேஸ்ல ஒரு ரட்சிப்பு இருக்கு, ஒரு மிகப்பெரிய வேவ் ஆஃப் சால்வேஷன் இருக்கு, ஹெவி ரிவைவல் இருக்கு. இப்ப சால்வேஷன் தான் இட்ஸ் நத்திங் பட் ரிவைவல். யார் வந்து ஆண்டவருக்குள்ள ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு பயங்கரமா ஆண்டவருக்காக எழும்பும் போதுதான் அதான் ரிவைவல். அப்போ அந்த ரிவைவலுக்காக ஆண்டவர் ஒரு வசனம் கடைசி காலத்துல வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற, ஏற்கனவே இட் ஹாஸ் பீன் ப்ரிப்பேர்ட் அப்படின்னா the end time revival is already prepared. அது வந்து ஏற்ற வேளையில it will be released, it will be outpoured among the people. அப்போ ஏற்கனவே இது வந்து பேதுரு எழுதியிருக்கிறாரு, ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்திருக்கிறார். அப்போ கடைசி காலத்துல வெளிப்பட ஆயத்தமா இருக்கிறனா, because the salvation is ready, he is prepared and the Holy Spirit is also ready. அப்போ இவங்க எல்லாருமே ரெடியா இருக்காங்க. The God is also ready. He is already prepared for the end time revival. He is already ready for the things about to happen. அப்ப இந்த 1 பேதுரு 1:5 போட்டிருக்கிற காரியம், the last days the Lord wants to reveal the salvation, the mighty salvation among the people. அது ஒரு காரியம் இருக்கு. ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு. சரிங்களா? அப்போ அந்த ரட்சிப்பு எப்போ இந்த எண்ட் டைம் ரிவைவல்ல ஒரு சால்வேஷன் ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறார். ஒரு ஹியூஜ் சால்வேஷன், க்ரோஸ் அண்ட் ஆஃப் பீப்புள் வில் பி சேவ்ட். இதை வந்து ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறார். சரிங்களா? அவரோட அவுட் போரிங் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் இருக்கும், இந்த சால்வேஷன் வேவ் இருக்கும்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காரு. இது ஆக்டிவேட் ஆகணும்னா வாட் ஆர் த மெயின் திங்ஸ் வி நீட்னா ஃபெய்த், விசுவாசத்தை கொண்டு. அப்போ ஏற்கனவே வசனம் ரொம்ப தெளிவா இருக்கு. Lord has prepared the ரிவைவல், எண்ட் டைம் ரிவைவலுக்குள்ள சால்வேஷன் ரெடியா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காரு. அப்பவுமே ரெடி பண்ணிட்டார். ஆயத்தமாக்கப்படுகிற எல்லாமே ரெடியா இருக்கு. அதை வந்து ரிசீவ் பண்ணி கொண்டு வரவோட வேலை யாருதுன்னா நம்மளுடைய வேலை. அது எப்படி ரிசீவ் பண்றது, எப்படி இந்த உலகத்துக்கு அந்த ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற அந்த ரிவைவலை எப்படி பூமி கொண்டு வரணும்னா, இட்ஸ் ஒன்லி த்ரூ த ஹெல்ப் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தை கொண்டு. இங்கிலீஷ்ல படிக்கிறேன். அண்ட் த்ரூ யுவர் ஃபெய்த், தெளிவாக போட்டிருக்கு. அப்போ நம்மளுடைய விசுவாசம், நம்மளுடைய விசுவாசம்னா என்னுடைய விசுவாசம் கிடையாது, தேவன் நமக்குள்ள கொடுக்கிற ஒரு விசுவாசம், அது பரிசுத்த ஆவியானவர் மூலமா தான் கொடுக்கப்பட முடியும். அப்போ அந்த விசுவாசத்தின் மூலமாக தான் இன்னைக்கு ரட்சிப்பின் அலையை நம்மளால பூமி கொண்டு வர முடியும். Lord has prepared, it's already available, it's already prepared. இந்த கடைசி காலத்துல இந்த எண்ட் டைம் ரிவைவலுக்காக சால்வேஷன் இட்ஸ் ஆல்ரெடி ரெடி அண்ட் இட்ஸ் அவைலபிள். ப்ரிப்பேர்டா ரெடியா வச்சிருக்கிறாரு. அதை வந்து இந்த பூமிக்கு கொண்டு வரணும், பூமியில் உள்ள மக்கள் எதிர்பார்க்கணும், மக்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ளணும். அதை ரிசீவ் பண்றதுக்கு யாருடைய வேலைனா விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் பண்ண வேண்டிய வேலை. அது எப்போ நடக்கும்னா, by faith we can bring down the revival, by faith we can receive what God has prepared, the salvation package for us. Hallelujah. How many of you can say amen with me? If people are joining us in Facebook, maybe let us know from where you are joining. நீங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியப்படுத்தினீங்கன்னா it would be so good and we can praise God together. Okay, ஒரு காரியம் நம்ம பார்த்தோம், விசுவாசத்தின் மூலமாக தான் we can bring down the end time revival and the faith. அது இதை கொலைக்கிறதுக்காக தான் பிசாசானவன் கடைசி காலத்துல அநேகரோட விசுவாசத்தை கெடுப்பான். வேறு இயேசுவானவர் தன்னுடைய வார்த்தையில தன்னுடைய வசனத்திலையும் கடைசி காலத்தை குறித்து அவர் சொல்வார். Okay, many will lose their faith, many will step back their faith. அப்போ ஏன்னா இந்த எண்ட் டைம் ரிவைவல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிசாசுக்கு நல்லாவே தெரியும். மக்களோட ஃபெய்த்தை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்னாலே ரிவைவல்ல பிளாக் ஆயிரும். ஹல்லேலூயா. சோ விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே, யாருடைய பலன்? நம்மளுடைய விசுவாசம் மட்டும் கிடையாது,
பரிசுத்த ஆவியான கொடுக்கிற விசுவாசம். அண்ட் காட் இஸ் ப்ரொடெக்டிங் யூ பை ஹிஸ் பவர். கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ the two things we can understand from this verse. கடைசி கால எழுப்புதல் ஒண்ணு இருக்குன்னு ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. the end time revival, the end time salvation ஒண்ணு இருக்கு. இந்த end time salvation பூமிக்கு எங்கும் வரணும்னா முதலாவது நம்ம விசுவாசிக்கணும். நிறைய பேர் இதை பத்தி நம்புறதே இல்லை. அதெல்லாம் எங்கெங்க நடக்கிட்டு பார்ப்போம், இன்னொரு 10 வருஷம் போகும், இன்னொரு 30 வருஷம் போகும், இன்னொரு 50 வருஷம் போகும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் பைபிளை தூக்கிட்டு ரோட்டுக்கு போய்ப்போம், என்ன அவசரம் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை பத்தி விசுவாசிக்கிறதே கிடையாது. So that's why, that is also one reason that why it's getting delayed. ஆண்டவருடைய ஆண்டவருடைய அந்த எழுப்புதல் ஏன் இன்னும் தாமதமாயிக்கிறதுனா இன்னும் விசுவாசிகள் விசுவாசிக்காமலே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த end time revival, இந்த end time salvation package வந்து ரிலீஸ் ஆகணும்னா we need the faith to receive that. அப்பதான் உலகம் வந்து அது வந்து ரிசீவ் பண்ண முடியும். and also தேவனுடைய பலன், the power of God, தேவனுடைய வல்லமை கடைசி காலத்துல வெளிப்படும். ஒண்ணு பாருங்களேன், இயேசு கிறிஸ்து பூமியில் வந்திருக்கும் போதும் இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் மூலமாக ஒரு பக்கம் வல்லமை வெளிப்பட்டுச்சு, இன்னொரு பக்கம் விசுவாசம் வெளிப்பட்டுச்சு. சரிங்களா? he was having the faith, he is faith. சரிங்களா? அப்படிதான் சொல்வேன். அவருக்கு faith இல்ல, he is faith. சரிங்களா? அப்போ ரெண்டுமே இருந்தது. அவருக்கு அந்த வேர்ட் இருந்தது, faith இருந்தது, பவர் இருந்தது. இது எல்லாமே வெளிப்பட்டன. there was a salvation. சரிங்களா? the way of salvation. அப்போஸ்தலர்ஸோட டைம்ல பாருங்களேன், டே ஆஃப் பெண்டிகாஸ்ட் நடக்குது. பேதுரு அடுத்த நாள் வந்து பேதுரும் யோவானும் இங்க போறாங்க. இங்க இந்த 3வது வசனத்துல, இந்த 3வது அதிகாரம் ஆக்ட்ஸ் 3ல போயிட்டு இருக்கோம். டெம்பிள் ஸ்ட்ரீட்ல போறாங்க. அப்பதான் அவங்க ரிசீவ் பண்றாங்க. they have the faith. அதுக்கப்புறம் they have the power. அங்க ரிலீஸ் பண்றாங்க. there was a wave of salvation. எங்க ஃபெய்த்தும் பவரும் மேனிஃபெஸ்ட் ஆகுதோ அங்கதான் you would bring the revival to among the nations. Hallelujah. எத்தனை பேர் இருக்கீங்க? how many of you are experiencing the presence of God? I strongly felt the presence of God. Those people are watching us. Yes, enjoy the presence of God. You are the revival carriers. நீங்க எங்க போனாலும் நீங்க எழுப்புதலை எடுத்துட்டு போற ஒரு கேரியரா இருக்கீங்க. ஏதோ ஒன்று சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிற ஆள் கிடையாது. These are the days to bring the revival to the nations. அது எப்படி முடியும்னா ஆண்டவர் ஏற்கனவே அந்த பேக்கேஜ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறாரு. இட்ஸ் பை ஃபெய்த் அண்ட் வித் ஹெல்ப் ஆஃப் காட்ஸ் பவர். இதேதான் அப்போஸ்தலர்ஸும் பண்ணாங்க. அவங்க விசுவாசித்தாங்க, தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டுச்சு, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருந்தது. அங்க வந்து ரட்சிப்பின் வல்லமை மக்கள் மத்தியில வெளிப்பட்டுச்சு. இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையிலும் இப்படிதான் இருந்தது. This is the same manner God will do in the last days. சில பேருக்கு விசுவாசம் இருக்கும், தேவனுடைய வல்லமையில நம்ப மாட்டாங்க, அல்லது தேவனுடைய வல்லமையில இருக்க மாட்டாங்க, அங்க ரிவைவல் வராது. சில பேர் வல்லமையில மட்டும் இருப்போம், ஆனா விசுவாசம் இருக்காது, அல்ல வார்த்தை இருக்காது, அங்கேயே எழுப்புதல் வராது. சோ இந்த வசனம் தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்னன்னா, there is a package available, the end time revival package. There is a end time salvation package which God has already prepared. He is already prepared. But to activate or to bring down that package among the people, among the nations, first we need the faith, and second we need the God's power. Hallelujah. How many of you with me? எத்தனை பேர் இருக்கீங்க? சரிங்களா? இது ரெண்டும் இருந்தாதான் we can bring down the God's ultimate end time revival in the last days. That's what the word of God says. சரிங்களா? 1 பேதுரு 1:5 இத பத்தி தான் போட்டிருக்கு. சரி, இது வந்து faith and இதை பார்த்தோம். அந்த ஃபெய்த் ஒன்று வேணும், இன்னொரு பக்கம் வந்து நம்ம வந்து காட்ஸோட பவர் வேணும்னு பார்த்துட்டோம். சரி, இது மட்டும் இருந்தா போதுமா நமக்கு வந்து ரிவைவலை வந்து நம்ம ரிசீவ் பண்ணிட முடியுமா? அந்த பேக்கேஜை வந்து அன்பேக் பண்ணிட முடியுமா? சால்வேஷனை வந்து we can bring down to the nations கொண்டு வர முடியுமா? கிடையாது. அடுத்த வசனத்திலையும் பார்க்கலாம். அடுத்த வசனத்துல 1 பேதுரு 1:6 இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். ஓகே, நமக்கு வந்து ஃபெய்த் பத்தி பேசும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கும். சரி, காட்ஸ் பவர் பத்தி பேசும்போது இன்னும் பயங்கர உற்சாகமா வந்துடும். சூப்பர், அப்பா எனக்கு அதை தான் வேணும், நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அப்படி போட்டு நம்ம புரட்டி எடுத்துடலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து பயங்கரமா இருப்போம். சரிங்களா? பட் there is one more point which God is also giving. end time salvation, end time revival, end time package வந்து ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காரு. அதை கொண்டு வரணும்னா the one is faith. ஃபெய்த் நமக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ரிசீவ் பண்ணிடுவோம். அதே மாதிரி காட்ஸ் பவர்னா பயங்கர சந்தோஷமா ரிசீவ் பண்ணிடுவோம். ஆனா
அதே அந்த வசனத்துல சொல்றாங்க, இதுல நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். கரெக்ட். நீங்க ஃபெய்த்லயும் காட்ஸ் பவர்ல ரொம்ப சந்தோஷப்படுவீங்க தெரியும். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் ஒரு சஃபரிங்கையும் அங்க ஆட் பண்ணி வைக்கிறார். சரிங்களா? நம்ம வந்து ஃபெய்த் நம்ம ஈஸியா அக்செப்ட் பண்ணிடுவோம். ஃபெய்த் எனக்கு வேணும், ஃபெய்த் இருந்தா தான் பெரிய ரிவைவல் கொண்டு வருவேன், ஃபைன். அதுக்கப்புறம் காட்ஸ் பவர், அது வந்து எல்லாத்துக்குமே வேணும். அப்பதான் நான் வந்து சூப்பர் மேனம் மாதிரி 1000 முடியும் எல்லாரும் என்னை பத்தி பேசுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் இங்க ஆட் பண்ணி வைக்கிறாரு. நீங்க இதுல ரொம்ப சந்தோஷப்படுறீங்க, ஃபெய்த்லயும் காட்ஸ் பவர்லயும் நீங்க ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. நிறைய பேர் அதுக்கு தான் வேணும், அது மட்டும் தான் வேணுங்கிறாங்க. ஆனா இங்க இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணிருக்காரு. எப்போ எண்ட் டைம் ரிவைவல் எப்போ வரும்னா, when so be truly glad that there is a wonderful joy ahead, even though you must endure many trials for a little while. அப்படின்னா துன்பப்பட வேண்டியது அவசியமானதால். அப்போ சஃபரிங்கிற ஒரு 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 பேக்கேஜையும் நம்ம கிட்ட ஆண்டவர் வச்சிருக்கிறார். சஃபரிங் கான்செப்ட் இருக்கு. சரிங்களா? ஏசு கிறிஸ்துவும் பாருங்களேன், அவர் மூலமா ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பின் வல்லமை. ஏன்னா அவர் தான் ரட்சகர், அவர் தான் ரட்சிப்பின் துவக்க. அதாவது he is author of salvation, he is the beginning of the salvation, he is the beginning of the ministry, everything. சரிங்களா? அவர் வந்திருக்கும் போது அந்த 3 வருஷம் ஃபெய்த்ல மூவ் ஆனாரு, காட்ஸ் பவர்ல மூவ் ஆனாரு, அண்ட் ஆல்சோ he suffered. This is the secret of the revival. இது இந்த மூணுமே பேக்கேஜா வேணும் நமக்கு. சரிங்களா? ஆண்டவருக்காக பாட அனுபவிக்கணும், விசுவாசம் பிளஸ் தேவனுடைய வல்லமை. இந்த 3 பேக்கா நமக்கு இருந்தாதான் we can bring down what God has already prepared. That is called as the end time salvation, end time revival salvation package. ஏற்கனவே according to 1 Peter 1:5 ஏற்கனவே he has already prepared. அந்த பேக்கேஜ் நம்ம கொண்டு வரணும்னா we need these 3. நிறைய பேருக்கு இந்த 2 மட்டும் தான் வேணும். அதனாலதான் அவரே சொல்றாரு, நீங்க வந்து விசுவாசத்துல ரொம்ப சந்தோஷப்படுவீங்க, தேவனோட வல்லமையில ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஆனா there is also one more thing which you need to endure, which you need to carry along. அது என்னதுன்னா தேவனுடைய பாடு, தேவனுக்காக பாடு அனுபவிக்க வேண்டியது. அப்போஸ்தலர்ஸ் பயங்கரமா பாடு அனுபவிச்சாங்க. இவ்வளவு வல்லமையாக அவங்க வெளிப்பட்டாங்க. நிழல் பட்டு சுகமாறாங்க, கர்ச்சீஃபுக்கு கொண்டு போய் இந்த நோய்வாயில் கிட்ட வைக்கிறாங்க, அவங்க எந்திரிச்சு நடந்து ஓடுறாங்க. பயங்கர அற்புதங்கள், அடையாளங்கள், பாம்பு வந்து கடிக்க தூக்கி எறிஞ்சு போட்டு போயிட்டே இருக்காங்க. எதை குறிச்சும் பயப்படவே இல்லை. சரிங்களா? ஒருத்தன் மேல இருந்து கீழே விழுந்துறான், தம்பி எந்திரிப்பான்னு சொல்லிட்டு அவனை பட்டு எழுப்பிட்டு போயிட்டே இருக்காங்க. மரிச்சவங்க உயிரோட எழும்பி நடமாடுறாங்க. அந்த அளவுக்கு வல்லமை இருந்தும் அவங்களோட கடைசியில் அவங்களோட பாடு எப்படிதுன்னா, அவங்க பாடுபட்டு தான் மரித்தாங்க. they have suffered for Christ except John தவிர மற்ற எல்லாருமே they were martyrs. எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரும், ஏன்? because for the salvation to be revealed, தேவனுடைய அனாதை தீர்மானம், அனாதை திட்டம், அனாதை ரட்சிப்பு பூமி எங்கும் வெளிப்படும் போது, நீங்க எந்த ரிவைவல், எந்த கண்ட்ரியில் உள்ள ரிவைவலை நீங்க எடுத்து பாருங்க, எந்த ஹிஸ்டரி, there was a bloodshed. ஒரு ரத்த சாட்சி இருக்கும், ரத்தம் சிந்தப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்து ரத்தம் பூமி எங்கும் சிந்தப்பட்டிருக்கு, அது ஒண்ணு. அண்ட் பரிசுத்தவான்களோட ரத்தமும் நிறைய இடத்துல சிந்தப்பட்டிருக்கு. சரிங்களா? சோ எதுக்குன்னா, this is the secret. ஒன்னு ஃபெய்த், இன்னொன்னு காட்ஸ் பவர் அண்ட் த சஃபரிங். இந்த 3மே பேக்கேஜாக இருந்தா மட்டும்தான் காட்ஸோட ரிவைவல நம்மளால அன்பேக் பண்ண முடியும், அன்வேல் பண்ண முடியும், மற்றவங்களுக்காக எடுத்துக்கொண்டு போக முடியும். இல்லாட்டி இதுல 3லுமே எனக்கு 1 மட்டும் போதும், இல்ல 2 மட்டும் போதும்னு சொல்லிட்டு இருக்கும்போது we cannot bring the salvation. Any servants of God, if you go and ask, they suffer a lot. ஓகே, அதன் மூலமா தான் அவங்களோட மினிஸ்ட்ரி மூலமாக தான் ஒரு பெரிய ரிவைவல் நடந்திருக்கும். சரிங்களா? அண்ட் ஆல்சோ பை ஃபெய்த், அண்ட் ஆல்சோ அவங்களோட மினிஸ்ட்ரியில காட்ஸோட பவர் மேனிஃபெஸ்ட் ஆகும். இது 3மே எந்தெந்த மினிஸ்ட்ரியில இருக்கோ, எந்தெந்த ஊழியக்காரங்க கிட்ட இருக்கோ, எந்தெந்த சர்வன்ட்ஸ் ஆஃப் காட் கிட்ட இருக்கோ, அவங்க மூலமாக தான் தேவன் எழுப்புதலை கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார். சிம்பிள். திஸ் இஸ் வாட் தி வேர்ட் ஆஃப் காட் சேஸ். சரிங்களா? அப்போ வசனத்தின் படி இதுல நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுறீங்க. இதுல இந்த ஃபெய்த்லயும் காட்ஸ் பவர்லாம் எல்லாத்துக்கும் வேணும். ஆனா நிறைய பேருக்கு இப்ப சஃபரிங் தேவையில்ல. அதாவது பாடலாம் நல்லா அனுபவிக்க முடியாது. அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அனுமதிச்சிட்டாரு. நான் எதுக்கு அதெல்லாம் போய் தேவையில்லாம என்ன பண்ணிட்டு இருக்கணும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே வல்லமையும் பண்ணிட்டு போயிட்டாரு. எதுக்கு நமக்கு வல்லமை மட்டும் வேணும்? அவர் தான் விசுவாசமே. எதுக்கு நமக்கு இதுக்கு விசுவாசம் வேணும்? அப்போ நல்லது மட்டும் வேணும், ஒரு கெட்டது ஏதாவது, அதாவது நான் வந்து சஃபரிங்க கெட்டதுன்னு சொல்ல வரல, ஒரு பாடு வரும்போது அது மட்டும் நமக்கு வேண்டாம். ஸோ the package clearly says, if you want to unpack the end time revival, end time salvation,
we need faith, God's power and the suffering. ஏனென்றால் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம், அது கடைசி காலத்துல அவர் ரொம்ப அழகாகவே நமக்கு ஒரு கிரேஸ் பீரியட் கொடுத்திருக்கிறாரு. எப்போ ஆதி அப்போஸ்தல காலத்துல வந்து நிறைய நாட்கள் அவங்க சஃபர் ஆனாங்க. பால் வந்து லாட் ஆஃப் ட்ரையல்ஸ், அவர் எனக்காக சஃபர் பண்றதுக்காக தான் ஆண்டவர் கால் பண்ணாரு பால், அப்போஸ்டல் பால். இப்போ பாருங்களேன், இப்போ வந்து சரி, there is a last time end time revival is coming, ஆனா இது கொஞ்ச காலம் தான் இருக்க, கொஞ்ச காலம் தான் நீங்க சஃபர் பண்ண போறீங்க, அதுக்குள்ளே ஒரு பெரிய ரிவைவல் வந்துடும். ஸோ இந்த end time revival அந்த அந்த சஃபரிங்கோட சின்ன ஒரு காரியத்தை தான் மேபி இப்ப இந்த லாஸ்ட் டேஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கலாம். எல்லாத்துக்கும் மத்தியில ஒரு பெரிய இந்த பேண்டமிக் வேவ் போயிட்டு இருக்கு, என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. பட் ஸ்டில் we need faith and we need God's power to manifest. இதெல்லாமே நடக்கணும். இந்த 3 பாயிண்ட் தான் it shall bring the end time revival. கடைசி காலத்துல ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் வரணும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு I would recommend these 3 are the important things in their life. Yes, prayer is more important, but provided God moves in a very different way in the end time. கடைசி காலத்துல அவர் ரொம்ப வித்தியாசமான வழியில போறார். அதனாலதான் faith, God's power and the suffering, all 3 together should manifest so that it can unpack the God's already prepared end time revival. கடைசி காலத்துல நமக்காக ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற அந்த ரட்சிப்பின் வல்லமை, ரட்சிப்பின் எழுப்புதல் இதன் மூலமாக தான், இந்த 3 மூலமாக தான் நமக்கு வந்து அன்பேக் பண்ண போகுது. ஸோ வித் திஸ் நம்ம வந்து அதனால ப்ரேயர் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல. ப்ரேயர் இஸ் த அல்டிமேட் கீ ஃபார் ஆல் யுவர் ஃபெய்த். Prayer is the ultimate key for the God's power to manifest in your life. Prayer is the ultimate key to overcome all the sufferings. அது இல்லாம எதுவுமே முடியாது, அதுதான் பேஸ். அதுக்கு மேல இது வந்து 3 ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த 3த்துக்குள்ள மேனிஃபெஸ்ட் ஆகி யாரார போயிட்டு இருக்காங்களோ there we could see. ஓகே, எந்த ஒரு சர்வன்ஸ் ஆஃப் காட் யார் மூலமா நீங்க பாருங்களேன், ஒரு பெரிய ரிவைவல் ஒரு இடத்துல வந்திருக்குன்னா ரெய்னார்ட் பாங்கே அவங்க மூலமாக, எவாஞ்சலிஸ்ட் ரெய்னார்ட் பாங்கே அவங்க மூலமாகனா ஃபெய்த் ஒரு பக்கம் கிரியேட் செஞ்சுட்டு இருந்தது, காட்ஸ் பவர் ஹெவி மிராக்கிள்ஸ் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் சஃபரிங். எங்க பார்த்தாலும் நீங்க வந்து எந்த ஒரு சர்வன்ஸ் ஆஃப் காட் எடுத்து பாருங்க, தீஸ் 3 ஆர் த கீ. அவங்க மினிஸ்ட்ரி ஏன் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லா போச்சு, அவங்க மினிஸ்ட்ரி ஏன் அவ்வளோ விகரஸா ஆண்டவர் வந்து அவங்க மூலமாக ஒரு சால்வேஷனை கொண்டு வர, சால்வேஷன் வேவை கொண்டு வரனா பிகாஸ் ஆஃப் தீஸ் 3 திங்ஸ். இந்த ஒரு 3 காரியம் தான் கடைசி காலத்திலேயே நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். இதன் மூலமாக தான் we can bring down the revival across the nations. ஹல்லேலூயா. இந்தியால மட்டும் இல்ல, உலகம் எங்கும் ஒரு பெரிய எழுப்புதல் வரப்போகுது. the world wide revival. ஓகே, WWR நம்ம வேர்ல்டு வைடு வெப்ல இருக்கோம், பட் வேர்ல்டு வைட் ரிவைவல் வி நீட். அதுக்காக God is preparing a best generation, a fresh generation, so that they will understand the word of God, the purpose of God, the plan of God, and they will suffer for Christ. They will bring down the presence of God by faith, and they will also bring down the God's power among the people. இது எல்லாமே நடக்கும் போதுதான் தேவனுடைய மகத்துவம் வெளிப்படும். ஹல்லேலூயா. சரி, 6வது வசனத்துல சஃபரிங் இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா நம்ம ஆளுங்க இந்த ஒரு வசனத்தை மட்டும் படிச்சுட்டு ஃபெய்த்தும் காட்ஸ் பவர் இருந்தா போதும், நான் வந்து எழுப்புதலை கொண்டு வந்துடுவேன். அதனாலதான் நம்ம we have to read all the verses. அதாவது நம்ம வந்து ஒரு வசனத்தை மட்டும் எப்பவுமே எடுத்து நம்ம வந்து இன்டர்ப்ட் பண்ணி இதான் இதோட அர்த்தம் சொல்லி முடிச்சிடக்கூடாது. அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா சஃபரிங் பத்தி போட்டிருக்கேன். நீங்க வந்து இதுலயே சந்தோஷப்பட்டுறாதீங்க, சஃபரிங் ஒன்று இருக்கு, அது இருந்தா தான் இந்த பேக்கேஜ் இன்னொன்னு அன்பேக் ஆகும். அப்புறம் அதுக்கு அடுத்த வசனத்துல அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு, அவர் டெஸ்ட் அதாவது the test of faith நமக்கு நடக்கும். கடைசி காலத்துல இதெல்லாமே நடக்கும்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து ஏற்கனவே மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை சொல்லியிருப்பாரு. அதுல விசுவாசத்தை விட்டு நிறைய பேர் விலகி போவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சஃபரிங் வந்த உடனே அவங்களால விசுவாசம் இருக்க முடியாது. ஒரு 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 பாடு வந்த உடனே, ஒரு புயல் அடிச்ச உடனே, ஒரு இழப்பு வந்த உடனே, ஒரு காரியம் தேவையில்லாத காரியம், அவங்க எதிர்பார்க்காத காரியம், அவங்க வேண்டுதல் செய்யாத காரியம் ஏதாவது நடந்த உடனே அவங்களுக்கு வந்து அந்த விசுவாச டெஸ்ட்டை விட்டு வெளியே போயிருவாங்க. அதனாலதான் இங்க சொல்றாரு, அழிந்து போகிற பொன்
இன்னைக்கு வந்து கோல்டு பிரைஸ் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிட்டு போயிருக்குது. ஆண்டவர் எப்படி அதை வந்து மென்ஷன் பண்றாருன்னா, அழிந்து போற பொண்ணு, எரிஞ்சு போற பொண்ணு. கண்டிப்பா அதுக்காக நான் ஓடிட்டு இருக்காதீங்க. சோ நம்ம கோல்டு பிரைஸ் எவ்வளவுதான் இன்க்ரீஸ் ஆனாலும் நம்ம 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 ஒரு நாட்கள்ல அதை வந்து தாரா தான் யூஸ் பண்ண போறோம். தார் பார்த்திருக்கீங்களா? ரோட்ல தார் அந்த அப்படி இந்த கருப்பு கடல்ல ரோட்ல ஊத்துவாங்க. நோபடி வில் கேர் அபவுட் தட். அது யாரும் கொண்டு வந்து வீட்டுல பத்திரமா வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. தட் இஸ் ஹவ் த ஹெவன் ட்ரீட்ஸ் த கோல்டு. ஹெவன் வந்து அந்த மாதிரி தான் கோல்டை ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம அதோட பிரைஸ் தான் டெய்லி நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு எப்படி வாங்கலாம், எப்படி என்ன பண்ணலாம். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு சமமாக தான் கோல்டை வந்து ட்ரீட் பண்ணிருக்காங்க. இங்கேயும் அதே மாதிரி தான் போட்டிருக்கு, அழிந்து போகிற பொன் அக்னினாலே சோதிக்கப்படும். எல்லாமே ஒரு கோல்டு வந்து நீங்க அந்த பழைய கோல்டு நீங்க விற்க போனாலும் அது வந்து அக்னி மூலமாக அது எரிச்சு அது ப்ராப்பரான கோல்டு இருக்கா, எவ்வளவு இருக்கு, அதோட வேஸ்ட் எல்லாத்தையும் அப்படிதான் எடுப்பாங்க, சோதிக்கப்படும். அதை பார்க்கலும் அதிக விலையேறப்பட்டதாய் இருக்கிற நம்மளோட விசுவாசம் சோதிக்கப்பட்டு 1 பேதுரு 1:7 இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவர் வெளிப்பட போறார். இதெல்லாம் என் டைம்ல நடக்க வேண்டிய காரியங்கள். 1 பேதுரு 1:5, 6, 7 எல்லாம் என் டைம்ல நடக்கும்போது என் டைம் சால்வேஷன் வரும். என் டைம் சால்வேஷன் கொண்டு வரணும்னா உங்களுக்கு ஃபெய்த் வேணும், காட்ஸோட பவர் மேனிஃபெஸ்ட் ஆகணும், சஃபரிங் இருக்கணும். இதெல்லாமே இருக்கும் பொழுது தேர் வுட் பி a டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த். இது மூணுமே நடந்திருக்கு. சஃபரிங் வரும்போது நிறைய பேர் இந்த ஃபெய்த்ல விழுந்துருவாங்க. காட்ஸோட பவர் மேனிஃபெஸ்ட் ஆகும்போது சூப்பரா பண்ணுவாங்க. அதே போல சஃபரிங் எங்கெங்க வருதோ, ஏதோ ஒரு திடீர்னு ஒரு பெரிய சஃபரிங்ல வருது, ஒரு பாடு வரும்போது அவங்க விசுவாசத்தை விட்டு விலகி போவாங்க. அந்த அந்த பாடு எதுக்குன்னா நம்மளோட டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த், நம்மளோட விசுவாசத்தை சோதிக்க. அநேக நேரத்துல நம்மளோட ஃபெய்த் எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்குறாரு ஆண்டவர். அப்போ இங்கேயும் பாருங்களேன், தீஸ் ட்ரையல்ஸ் வில் ஷோ தட் யுவர் ஃபெய்த் இஸ் ஜென்யூன். இதெல்லாம் எதுக்குன்னா உங்க ஃபெய்த் உண்மையா இருக்கா பொய்யான்னு பாக்குறதுக்கு. இட் இஸ் பீங் டெஸ்டட் அஸ் ஃபயர் டெஸ்ட் அண்ட் பியூரிஃபைஸ் கோல்டு. எப்படி ஒரு அக்னி ஒரு கோல்டு வந்து தீயில வந்து போட்டு டெஸ்ட் பண்ணுவோமோ, though your faith is far more precious than mere gold, so when your faith remains strong through many trials, ஒரு நிறைய சஃபரிங் வந்து உங்க விசுவாசம் அசையப்படாம அப்படியே இருக்குதுன்னா அப்பந்தான் it will bring you much praise and glory and honor on the day when Jesus Christ is revealed to the whole world. இயேசு கிறிஸ்துவோட வருகையில நீங்க வந்து காக்கப்படுவீங்க, நீங்க வந்து சேர்த்துக் கொள்ளப்படுவீர்கள். Hallelujah. Amen. How many of you can say amen with me? எத்தனை பேர் என்னோட இருக்கிறீங்க? ஓகே. அப்போ இந்த கடைசி கால ஒரு எழுப்புதல் இருக்கு. அது ஆண்டவர் பேக்கேஜா வச்சிருக்கிறாரு. அந்த எழுப்புதலுக்குள்ள கீ என்னன்னா கொடுத்துருக்காரு. 3 கீ நம்மகிட்ட கொடுத்துருக்கிறாரு. ஒன்னு வந்து ஃபெய்த், இன்னொன்னு காட்ஸ் பவர், இன்னொன்னு சஃபரிங். இந்த 3 சாவி இருந்தாதான் நீங்க எழுப்புதல் நீங்க வந்து பூமி கொண்டு வர முடியும். இல்லாட்டி நீங்க என்னதான் பண்ணாலும் இது நடக்காது. இதோட பேஸ் ப்ரேயருக்கு மேலதான் இந்த 3 கீ இருக்கு. ஃபெய்த், காட்ஸ் பவர் அண்ட் சஃபரிங். அந்த சஃபரிங் எதுக்குன்னா உங்க ஃபெய்த் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கு. அது கடைசி வரைக்கும் அந்த சஃபரிங்குள்ள இருக்கும். அந்த ஃபெய்த் உங்க டெஸ்ட் ஆயிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அதுல நம்ம பாஸ் ஆகும் போதுதான் இயேசு கிறிஸ்து வெளிப்படுறார். சரி, இது எல்லாமே வெளிப்பட்டவன கடைசியாக ஒரு வசனம். இது எல்லாமே எப்படி சாத்தியமாகும்? How it's all could be possible. நான் ஒரு சாதாரண மனுஷனாச்சு, என்னால முடியுமா? என்னால இதெல்லாம் கொண்டு வர முடியுமா? எப்படி சஃபரிங் என்னால தாங்க முடியும்? How can I overcome the suffering? How can I say that I can be with God? எப்படின்னு சொல்ல முடியும்னா இதே அதிகாரத்துல அப்படியே வந்து அதோட கீயும் கொடுத்திருப்பார். இதெல்லாம் நீங்க எப்படி அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியும்? இந்த எண்ட் டைம் ரிவைவல நீங்க எப்படி கொண்டு வரலாம்? சரி சொல்லிட்டு 1 பேதுரு 1:12 பார்க்கும் பொழுது ரொம்ப அழகா போட்டிருக்கோம். தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவர்களை தெரிந்தவர்களுக்கு என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது, பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களோடு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. யார் மூலமாக வெளிப்படணும்? இந்த கடைசி காலத்துல மாம்சமான யாவரும் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லிட்டு தேவனுடைய வசனம் இருக்கு. அந்த வசனத்தின்படி இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் பரிசுத்த ஆவியினர் பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஆனா பரிசுத்த ஆவியினர் பெற்றுக்கொண்டு அமைதியா இருக்கிறாங்க. அதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். சோ பரிசுத்த ஆவியினர் பெற்றுக்கொண்டவன இவங்க லைஃப் எல்லாம் தலைக்கெல்லாம் மாறினாங்க. இந்த பரிசுத்த ஆவியினர் பெற்றுக்கொண்டவன இந்த 3 காரியங்கள் தான் அவங்க வாழ்க்கையில் நடக்கும். ஒண்ணு வந்து ஃபெய்த், இன்னொரு காரியம் வந்து காட்ஸ் பவர், இன்னொரு காரியம் வந்து சஃபரிங். ஆனா நிறைய பேர் இந்த சஃபரிங் நடந்த உடனே பரிசுத்த ஆவியானவரை விட்டுட்டு ஐயோ இதெல்லாம் வேண்டாம், எனக்கு பாடே வேண்டாம்னு சொல்லிட்டு போயிருவாங்க. தட்ஸ் வேர் we are the blockage of the revival. நம்ம தான் இந்த ரிவைவலுக்கு ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இங்க என்ன போட்டிருக்குன்னா
Now this is good news has been announced to you by those who preach in the power of the Holy Spirit sent from the heaven. Hallelujah. அப்ப பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்த ஆவியினர்கள் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களுக்கு கொண்டு அப்ப பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கிரியை செய்கின்ற இந்த கடைசி நாட்கள்ல காரியங்கள் நடக்கும். It's not because of my faith, it's not because of my power, it's not because of the suffering what I'm undergoing in this world. சும்மா நம்ம படுற சஃபரிங் கட்மாட் கிடையாது. தேவன் விரும்புற காரியம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் இது எல்லாத்தையும் நிறைவேற்றார். ஓகேங்களா? அப்ப அவர் வரும்போதுதான் இந்த 3 காரியங்களும் நமக்கு நடக்கும். எதுக்குன்னா டு பிரிங் த ரிவைவல். சிம்பிள், அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட். இந்த காரியங்கள் தான் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் இயேசுவோட வாழ்க்கையிலும் இயேசுவோட ஊழியத்திலும் நிறைவேறினது. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் பேதுரோட வாழ்க்கையிலையும் பவுலோட வாழ்க்கையிலையும் சீஷர்களோட வாழ்க்கையிலும் நிறைவேறினது. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் ஒவ்வொரு தேசத்திலையும் எழுப்புதல் கொண்டு வந்த மிகப்பெரிய தேவ மனிதர்கள் மூலமாக ஒரு பெரிய காரியங்கள் நடந்தது. இவங்க கேத்ரின் குல்மன் பத்தி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. he is one of the healing evangelist. she is one of the mighty healing evangelist. பெனிஹினுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் இருந்தாங்க. அவங்க ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பர்டிகுலர் மீட்டிங் அவங்களுக்கு இந்த க்ரூசைட்ஸோ இந்த ஹீலிங் மீட்டிங்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி 18 hours ஜோம் பண்ணுவாங்க. 18 hours 18 மணி நேரம் ஜோம் பண்ணுவாங்க. ஒரு நாள் 24 மணி நேரம் நம்ம கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காரு. 18 மணி நேரம் ஜோம் பண்ணுவாங்க. எப்படி ஜோம் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஹோட்டலுக்கு போயிருவாங்க, ஹோட்டல் புக் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹோட்டல்ல ஒரு ரூம்ல போய் 18 மணி நேரம் ஜோம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியில வருவாங்க. இந்த 18 மணி நேரம் ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன நடக்கும்னா, அவங்களோட ஹோட்டல் ரூம் இங்க இருக்குன்னா நடுவில் இருக்குன்னா ரைட் சைட்ல இருக்கிற ரூம் ரசிக்கப்பட்டுருவாங்க, லெஃப்ட் சைட்ல இருக்கிற ரூம் ரசிக்கப்பட்டுருவாங்க. அந்த ரூமுக்கு மேல இருக்கிற மக்கள் ஓடி வந்து அவங்க முன்னாடி நிற்பாங்க. ரூமு கீழே இருக்கிறவங்க எல்லாம் ஓடி வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு அந்த ஆண்டவர் வேணும். இவங்க சுவிசேஷமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இவங்க யாருன்னா அவங்க பார்த்துருக்க கூட மாட்டாங்க. இவங்க அந்த ரூம்ல இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க 18 மணி நேரம். தேவனுடைய வல்லமை உங்களை நிரப்பும். தேவனுடைய பிரச்சனை மூடிக்கொண்டு இருக்கும் போது அவங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் தானா ஆண்டருக்குள்ள வந்துடுறாங்க. ஹல்லேலூயா. திஸ் இஸ் பிஃபோர் த மீட்டிங். அவங்க ஒரு மீட்டிங் போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கும். பாருங்களேன், God could able to do உங்க வாழ்க்கையில mighty healings, mighty evangelist. அவங்க மூலமா தான் இன்னைக்கு பெனிஹின் அவங்க வந்து தேவனுடைய ஊழியத்தை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ். அப்போ ஒரு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நீங்க எதிர்பார்க்காத காரியங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். இஃப் காட் குட் ஏபிள் டு டூ த்ரூ கேத்ரின் குல்மன் அவங்க மூலமாக பண்ண முடியும்னா, உங்க மூலமாகவும் என் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பண்ண முடியும். இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து அந்த 18 மணி நேரம் அவங்க ஆண்டருக்காக இருக்கிறாங்க. இவங்க எதுவுமே சுவிசேஷம் சொல்லாமலே பக்கத்துல இருக்கிற ரூம் எல்லாம் ரசிக்கப்படுறாங்க, பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் ரசிக்கப்படுறான், மேல இருக்கிறவங்களாம் ரசிக்கப்படுறான், கீழே இருக்கிறவங்களாம் ஓடி வந்து விழுறாங்க, எனக்கு அந்த இயேசு கிறிஸ்து வேணும்னு. ஹல்லேலூயா. So this is the way of God. நீங்க நம்ம நினைக்கிறோம் நம்மளால ஒண்ணுமே முடியாது, உங்களால கண்டிப்பா ஒண்ணுமே முடியாது. பட் த்ரூ காட் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். அதனாலதான் இந்த ஹோலி ஸ்பிரிட் மூலமாக தான் இந்த எண்ட் டைம் ரிவைவல நம்ம அன்பேக் பண்ண முடியும், அன்வெயில் பண்ண முடியும். we can reveal the things to the people. ஹல்லேலூயா. அப்போ இதுக்கு யார் ஆடியன்ஸா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த கடைசி கால ரிவைவல் ஒன்று வரப்போகுது, ஒரு மிகப்பெரிய ரிவைவல். எவ்ரிபடி வில் பி வர்ஷிப்பிங் காட். அந்த மாதிரி இதுக்கு யார் ஆடியன்ஸ்னு பாருங்களேன். இதே வசனத்துல 1 பேதுரு 1:12, இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையா இருக்கிறார்கள். நமக்கு ஆடியன்ஸே ஏஞ்சல்ஸ். ஹல்லேலூயா. நம்ம வந்து மக்கள் நம்மளை பாராட்டணும்னு நினைக்கிறோம். மக்கள் என்னைய வந்து நல்லா பாராட்டணும், உற்சாகப்படுத்தணும், என்னை பலப்படுத்தணும், என்னை வந்து ஷால்வெல்லாம் போடணும், என்னை வந்து பெரியவன் ஆக்கணும், எனக்கு நோட்டீஸ் ஒட்டணும், பேனர் போடணும், கட் அவுட் போடணும், மாலை போடணும். ஆல் தீஸ் திங்ஸ் நம்ம எதிர்பார்க்கிறோம். இது எல்லாமே ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆடியன்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா the angels. It is also wonderful that even the angels are eagerly watching these things happen. இவைகளை உற்று பார்க்க இதெல்லாம் கடைசி காலத்துல ஒரு மிகப்பெரிய ரிவைவல் நடக்க பொழுது உங்கள் மூலமாகவும் என் மூலமாகவும் யார் அந்த ஃபெய்த் மூலமாக, காட்ஸ் பவர் மூலமாக, சஃபரிங் மூலமாக, த்ரூ த ஹோலி ஸ்பிரிட் யாருக்காகலாம் இவங்க ரெடியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆடியன்ஸ் வந்து ஏஞ்சல்ஸ் வந்து நின்றுறாங்க. ஆடியன்ஸ் ஏஞ்சல்ஸ் இருந்தா எப்படி இருக்கும் பாருங்களேன். இவன் மூலமாக இங்க நீங்க இருக்கீங்களா, உங்கள் மூலமாக ஆண்டவர் கிரியை செய்ய போறார் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சல்ஸ் வந்து ரெடியா இருக்காங்க ஆடியன்ஸா.
So this is what we need. இந்த கடைசி காலத்துல நம்ம வந்து மக்களுக்காக ஊழியம் பண்ணக்கூடாது, தேவனுக்காக ஊழியம் பண்ணணும். நம்மளுடைய ஆடியன்ஸ் வந்து மக்கள் கிடையாது, ஏஞ்சல்ஸ். ஹல்லேலூயா. இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க நமக்காக. They are eagerly waiting for what God is about to do through each and everyone in this place. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் மூலமாகவும் தனிப்பட்ட முறையில ஜூம்ல ஜாயின் பண்ணிருக்கீங்களா, ஃபேஸ்புக்ல இருக்கீங்களா, ஒவ்வொருத்தர் மூலமாகவும் தனிப்பட்ட முறையில ஏஞ்சல்ஸ் ஆர் யுவர் ஆடியன்ஸ். அவங்க நீங்க என்ன பண்ண போறீங்க ஆண்டவருக்காக? உங்களுக்காக இந்த ஹோலி ஸ்பிரிட் கொடுத்திருக்கிறாரு. You have the faith, God's power இருக்கு, and there are sufferings. Yes, that you are the eligible candidate to bring the revival among the nations. Hallelujah. So இந்த ஒரு காரியம் தான் தேவன் இந்த கடைசி காலத்துல உங்களையும் என்னையும் கொண்டு பயன்படுத்த அவளோட இருக்கிறார். Don't ever disappoint the angels who is eagerly waiting for you. அவங்க ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்பந்தான் இவங்க வந்து ஒரு எழுப்புதலை கொண்டு வருவாங்கன்னு. நம்ம நிறைய நேரத்துல பாதியில எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறோம். So don't ever disappoint them. The revival, let the revival begins and we have to be partaker of that revival. இன்னைக்கு நீங்க முடிவெடுங்க, ஆண்டவரே எங்களுக்கு நீ பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தது ஏதோ எங்களோட வேலைக்காக கிடையாது, எங்களுடைய வருமானத்துக்காக கிடையாது, எங்களுக்காக நாங்க ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்காக கிடையாது. தேவனே உம்முடைய எழுப்புதல் தேசத்துக்கு கொண்டு வரதுக்காகவும், உம்முடைய ராஜ்யம் விரிவடைவதற்காகவும், உம்முடைய ஸ்தானம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படுவதற்காகவும், எங்களை உற்று பார்த்து கொண்டிருக்கிற அந்த தேவதூதர்கள் மகிமைப்பட்டு உம்மை ஆராதிப்பதற்காகவும் God has prepared, God has anointed us. அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். Not only to speak in tongues for 10 minutes and go off. ஒரு 10 நிமிஷம் அந்நிய பாஷை பேசின உடனே எனக்கு வந்து எல்லாம் எனக்கு போதும். Not for that. To bring the revival. உங்கள் மூலமாக ஒரு எழுப்புதலை கொண்டு வரணும். அந்த எழுப்புதலுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர். The end time revival is ready. It's already packed and prepared, but we have to be ready to unveil, to unpack, to disassemble that package. ஆண்டவர் நம்ம கையில் அந்த பேக்கேஜை கொடுத்துருக்கிறது வந்து எப்படி டிசம்பிள் பண்ணும்? through the prayer, and the prayer the groundwork, and அந்த பிரேயர் மேலதான் ஒரு 3 கீ நம்ம கொடுத்துருக்கிறாரு. by faith, God's power and the suffering. இது எல்லாமே ஆக்டிவேட் ஆகணும்னா ஹோலி ஸ்பிரிட் மூலமாக தான் முடியும். so with this we can bring the glorious revival among us. நீங்க வீட்ல இருந்து ஜெபிக்கும் பொழுது உங்க பக்கத்து வீட்டுக்காரன் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும். This is what the Holy Spirit and the angels are waiting eagerly. அந்த அளவுக்கு நம்மளுடைய ஜெப வாழ்க்கை இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு நம்ம தேவனுக்காக வைராக்கியமாக தேவன் பயன்படுத்த போறாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு விசுவாசிக்க வேண்டும். நம்ம யாரும் விசுவாசிக்கிறதே கிடையாது. அதுக்கப்புறம் தான் God's பவர்ல நம்ம மூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் then agree the suffering what God has put in your life. That is where we can bring the revival across nation. Let the nations be revived. Lord Jesus Christ is gonna come very very soon. அவரோட சீக்ரெட் கமிங் எந்நேரமாக இருக்கலாம். Prepare yourself. I always say the end time revival will also be in secret. ரொம்ப சீக்ரெட்டாகவும் ரகசியமாகவும் இருக்கும். So be ready. Be in the presence of God. Carry the 3 keys what God has prepared in your life so that you can bring down the revival. Hallelujah. Let's close our eyes. Loving Heavenly Father, we praise you, we worship you, we adore you, we love you. Father, இந்த கடைசி காலத்துல எங்களுக்காக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி. Lord, I pray in the name of Jesus, let the outpouring of the Holy Spirit be sprinkled among the people right now. மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்னீங்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மீதும் இயேசுவின் வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். இயேசுவின் பரிசுத்த ஆவியானவரோட வல்லமை உங்களை தொடுவதாக எங்கெங்க இருந்து பார்க்கறாங்களோ, Lord, right now in the name of Jesus, let the wave of salvation be touched right now. Thank you, Lord. அவங்களுக்குள்ளாக ஒரு விசுவாசம் உண்டாகட்டும், விசுவாசம் வர்த்திக்க செய்யட்டும். அவங்களுக்குள்ளாக ஒரு பலன், தேவனுடைய பலன் வந்து இறங்கட்டும். தேவனுடைய பலத்தின் மூலமாக ஒரு எழுப்புதலை கொண்டு வரட்டும். அப்ப அந்த சஃபரிங் மூலமாக அந்த விசுவாசத்தை அவர்கள் ஜெயம் எடுப்பதற்காக ஒரு கிருபை கொடுங்க. In the name of Jesus, right now, யார் அந்த சஃபரிங் வழியாக போய் கொண்டிருக்கிறாங்களோ, உங்க ஃபேமிலியில சஃபரிங் இருக்கலாம், குடும்பத்துல சஃபரிங் இருக்கலாம், உங்களோட பர்சனல் லைஃப்ல சஃபரிங் இருக்கலாம், உங்களோட ஹெல்த்ல சஃபரிங் இருக்கலாம், உங்களோட மினிஸ்ட்ரியில சஃபரிங் இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்ல சஃபரிங் இருக்கலாம், ஈவன் ஏனி எந்த இடத்துல சஃபரிங் அந்த ரைட் நவ் மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ நீங்க சொன்னீங்களே, அந்த வசனம் இவங்களுக்காக வரட்டும். உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும்.
உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும். இப்பொழுது அந்த கிருபை தாங்கட்டும். இப்பொழுது அந்த கிருபை சுமந்து தப்புவிக்கட்டும். இப்பொழுது உம்முடைய கிருபை விடுதலை ஆக்கட்டும். இப்பொழுது உம்முடைய கிருபை ஜெயம் கொடுக்கட்டும். தகப்பனே ரேகேதி ஷிபா ரபா கலோ ஷேகேதிரா. Thank you, Lord Jesus. Right now, in the name of Jesus, யார் யார் இப்பொழுது சஃபரிங் வழியாக போய் கொண்டிருக்கிறாங்களோ, let the grace be covered upon them right now. Let the healing wave shall move. Let the revival wave be move among your family. And let it be restored. அந்த சஃபரிங் உங்களை உடைக்காதபடி, அந்த சஃபரிங் உங்களுடைய விசுவாசத்தை கெடுக்காதபடி, அந்த சஃபரிங் உங்களை ஒண்ணுலாம் ஆக்காதபடி தேவனுடைய கிருபை உங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. Receive it in the name of Jesus. Father, we praise you. I sense there are glorious move of anointing among the people who are watching right now. யாரா கனெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா, அவங்க மேல ஒரு தேவனுடைய அபிஷேகம் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய சுகம் அளிக்கிற வல்லமையும் இறங்கி கொண்டிருக்கிறது. உங்கள் மூலமாக ஒரு விடுதலையின் கரத்தை தேவன் கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார். You have not received the anointing just for yourself. You have received the anointing for others, so that you can bring the revival among the nations. Father, we praise you in the name of Jesus. Let the revival and the wave of salvation shall be unlocked through them, Lord. ஒவ்வொருத்தரும் மூலமாகவும் தனிப்பட்ட முறையில நீங்க செயல்படுங்க லார்ட். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. இந்த பேண்டமிக் டைம்ல நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்வீராக. சகல துதிகான மகிமை மாட்சி மேல உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். Thank you so much for joining in. I hope it's a great revival. உங்கள் மூலமாக ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவர் கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய எழுப்புதல் வரப்போகுது. Get ready, be prepared to yourself, so that you will unlock the revival, the end time revival, through the faith, God's power, and the suffering, with the help of the Holy Spirit. God's name alone be glorified. If you're really blessed, maybe you can say amen. If you have any prayer request, you can send us on the on WhatsApp, or you can comment us below on the Facebook. Maybe God's name alone be glorified. I strongly sense the end time revival is already taking place. You have to be part of that revival and bring glory to God. May God bless you. Thank you so much for joining in. If you're free any evenings, 6:30 to 7, we have a Bible study, Book of Revelation or a Bible study Petrika, 6:30 to 7 on weekdays. And on Fridays 7 to 8, we have a youth revival meeting. Saturdays we do have the worship and word. May God's name alone be glorified. God bless you. Stay safe in the presence of God. God bless you.